ஆக்சிடெண்ட்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். முதல்ல வந்து ரேஷ் டிரைவிங் அண்ட் ஆக்சிடெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டு என்னோடய வீட்டிலே தங்கச்சி பையன் இறந்து போயிட்டது அப்படின்னா அந்த பையன் இறந்து போயிட்டார். இதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்து இந்த யூஸ்வலாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா டிராஃபிக் ஆக்சிடெண்ட் ஆனவுடனே முந்தி ஒரு அறியாமையும் இருந்தது. அதாவது இப்போ தான் வந்து கொஞ்சம் உடனே ஒரு ஹெல்ப்பு கிடைக்கிது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாம்பே இதில் டெல்லி பஞ்சாப் ஹைவேயில் ஒரு பேஷண்ட் வந்து அடிபட்டு ரோட்லேயே கிடக்குது. எல்லாருமே வந்து ஆக்சிடெண்ட் கேஸ்ன்னு போனால் கிட்டக்க போய் நம்ம போய் அந்த கேஸை எடுக்க போனாக்கா அவங்க வந்து போலீஸ் இருக்குது, என்கொயரி இருக்குது, நம்மளை வந்து கோர்ட்டுக்கெல்லாம் அலைய விடுவாங்கன்னு சொல்லிவிட்டு யாருமே ட்ரீட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் எடுத்துகிட்டு போய் 2 இடத்துல காட்டினாலும் ப்ரைவேட் டாக்டர்ஸும் பயந்துக்கிட்டு ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பேஷண்ட் இறந்து போச்சு. இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இது கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு, மெடிக்கல் லீகல் கேஸஸில் யார் வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், ஃபஸ்ட் எய்டும் பண்ணலாம், உடனடியாக வைத்தியம் பண்ணணும். வைத்தியம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கடமை, எல்லாருக்கும் உள்ள கடமை இது. 2வது அந்த கொண்டுட்டு வர அட்டெண்டர்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ரைவேட் டாக்டர்ஸ் ஆல்சோ மஸ்ட் பி ஏபிள் டு ட்ரீட் த கேசஸ் டு த பெஸ்ட் அண்ட் கிவ் த ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸுக்கே அந்த அவேர்னஸ் கிடையாது, பண்ணக்கூடாதுங்கிறது. அது ஆக்சிடெண்ட் ஆனாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. இது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இது இப்போ வந்து எல்லாருமே ப்ரைவேட்டில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஓரளவுக்கு பேஷண்ட்டை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அது பேஷண்ட்டோட வசதியை பொறுத்தது, ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸை பொறுத்தது. அதில் இப்போ வந்து கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டுன்னு இல்லை, ஃபெசிலிட்டிஸை பொறுத்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதுகளை பொறுத்து அவங்க வசதிகளை பொறுத்தது பேஷண்ட்டுக்கு. அதுக்காக வந்து கம்ஃபர்ட்டுக்காக மட்டும் வச்சுக்க முடியாது. மற்ற ஃபெசிலிட்டிஸு காம்ப்ளிகேஷன்ஸை பார்த்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல வந்து வில்லிங் டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கணும், அட்டெண்டர்ஸும் வில்லிங்காக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். இது எல்லாமே பார்க்கணும். பட் ஆக்சிடெண்ட் நேரத்தில் அந்த நேரத்தில் போகிறப்போ நமக்கு வந்து எல்லாமே நமக்கு அமையாது. அதனால் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அதனால் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. 2வது ஃபஸ்ட் எய்டு, இப்போ ப்ளீடிங் இருக்குது, 2வது இம்மீடியட்டாக செய்ய வேண்டிய ஃபஸ்ட் எய்டை பண்ணி அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம். இல்லை அவங்களே வச்சு வசதிகள் இருந்தால் வரலாம். இல்லை இப்போ அட்டெண்டர்ஸ் வந்து வேறு எங்கே பிரியப்பட்டு அழைச்சிட்டு போகிறாங்களோ அழைச்சிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. இந்த அவேர்னஸை வந்து நீங்கள் எல்லோரும் போடுறோம். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டுங்கிற வித்தியாசமே கிடையாது. எவரி டாக்டர் ஷுட் ட்ரீட் த மெடிக்கல் லீகல் கேஸு. 2வது வந்து கொண்டு வர்றவங்களுக்கு வந்து பெரிய பேர்டன் ஒன்றும் கிடையாது. அவங்க கொண்டு வந்து சொல்லிட்டாங்கனாக்கா அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸு கிடையாது. அவங்களுக்கு வந்து தே கேன் பிரிங் எனி பேஷண்ட்டு. அவங்கள வந்து போலீஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. முதல்ல எல்லாம் ரொம்ப கம்பர்சமாக இருந்தது இந்த ப்ரொசீஜரு. இப்போ 2வது கேட்குறாங்க, ஒரு இதில் சினிமாவில் கூட கேட்குறாங்க, நீ ஆக்சிடெண்ட் ஆனால் என் போலீஸில் சொல்லிட்டு வந்தானே. மைனர் கேஸஸை போயிட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இவங்க பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை மறந்துட்டு ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடித்தா போலீஸும் டயத்துக்கு வராது. இவங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்கனாக்கா எங்களுக்கு வந்து அது கம்ப்ளைண்ட் சரியாக போய்ட்டு அது ரெக்கார்ட் ஆகிடும். அவங்களும் ரெக்கார்டு பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இவங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக மாட்டாங்க. அப்புறம் 6 மாதம் கழிச்சு எங்கேயாவது ஒரு இன்சூரன்ஸ் நோட்டீஸ் வந்தோடனே நீங்கள் தான் வைத்தியம் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவும் இப்போல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது மெடிக்கல் லீகல் கேஸஸில் அப்படிங்கிறப்ப நிச்சயம் வந்து அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்காக வருவாங்க. அதனால் ஆரம்பத்திலே கேஸை ரிஜிஸ்டர் பண்ணது நல்லது. மைனர் கேஸாக இருந்தால் இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு வர்றது நல்லது. 2வது வந்து அடிதடி கேஸ் வந்து இவங்க ஆக்சிடெண்ட் கேஸ்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து திருப்பி வந்து அடிதடி கேஸ்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்களே ஸ்டேஷனை சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட்டோடு வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து சாதாரண காயமாக இருக்கப்போ அந்த மாதிரி பண்ணலாம். காயம் மேஜராக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பேஷண்ட்டாக இருந்துச்சுனாக்கா நாங்கள் வந்து அதுக்குள்ளே கேரை வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, எங்கள்கிட்ட வந்து ஆரம்பத்தில் போய் சொல்கிறீங்க, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அப்படி சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மனத்தில் உறுதி வேணும். இது மெடிக்கல் லீகல் கேஸா ஆக்சிடெண்ட் கேஸா? எல்லாமே மெடிக்கல் லீகல் கேஸ் தான். உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பக்கத்து வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு என் காலில் வந்து இது பட்டு போச்சு, அப்போ ஆக்சிடெண்ட்லாம் பட்டு போச்சு அப்படிம்பாங்க. இது அதனால்
நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அங்கேருந்து ஒரு ரிக்வசிஷனோட வர்றது எங்களுக்கு சேஃபு நாங்கள் நினைக்கிறது. இல்லை எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பொய் சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு போயிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்கிறது வந்து எங்களால் முடியாத ஒரு இயல்பு. அப்போ நீங்கள் டாக்டரை ப்ளேம் பண்ணுறீங்க. சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் டாக்டரை விட்டு செய்ய சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அது 3 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து செய்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் கேஸஸில் கூடிய வரைக்கும் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மைனர் கேஸஸில். மேஜர் கேஸில் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் எங்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடணும். எதுக்கு அது மாதிரி தடுமாறி விழுந்தேன் கீழே விழுந்தேன்னு. ஏன்னா தி கேசஸ் மே எண்ட் அப் பேட்லி. ரெண்டாவது அப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு வேறையாக இருக்கும். அதனால் எங்கள்கிட்ட பேஷண்ட் வந்து எங்கள்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். கூடிய வரைக்கும் பேஷண்ட்டே சொல்கிறப்போ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்டே ஆக்சிடென்ட் முடிஞ்சு போனோடனே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டாக்க எங்களுக்கு வந்து அது நல்லதாக இருக்கும். பாய்சனிங் கேஸுலையும் இப்படி தான் என்னது சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்குள்ள வேல்யூபிள் டைம் போஸ்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆக்சிடெண்ட் கேஸஸ் பாய்சனிங் கேஸில் நீங்கள் கூடிய வரைக்கும் எங்கள்கிட்ட என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிறத உண்மையை சொல்லிடணும். இல்லை உண்மைக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு உதவணும். எங்களை வந்து உங்கள் சைடுக்கு இழுத்துட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு 3 நாள் கழிச்சு வந்து அப்புறம் எங்கள்கிட்ட ப்ளேம் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஆரம்பத்தில் வைத்தியம் சில ரேட் பாய்சனிங்லாம் ஆரம்பத்தில் வைத்தியம் பண்ணாமல் 3 நாள் கழிச்சு போய்ட்டு வைத்தியம் லிவர் ஃபெயிலியர் அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வந்தோன்னே இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அப்புறம் டாக்டரை ப்ளேம் பண்ணுறீங்க, மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணாமல் பாய்சனிங்கும் சரி ஆக்சிடெண்ட்டும் சரி உடனடியாக உண்மையை சொல்லிவிட்டு எங்கே வைத்தியம் பண்ணிக்க முடியுமோ அங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது.